மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டுமென கவர்னர் கைலாசநாதன் பேசினார். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள் IPS அதிகாரி சத்யமூர்த்தி பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். நேற்று காலை பாகூர் மூலநாதன் கோவிலில் தேச நலனுக்கான இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடத்தினார். இந்த யாகத்தில் இதற்காக 11 மந்திரங்கள் 1331 முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது. 12 மணிக்கு மகா ருத்ர யாகம் நிறைவடைந்தவுடன் கோயில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்த்தினி திருமண மகாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் 75வது வயதை கணக்கிலிட்டு 75 யூனிட் இரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மாலை பாகூர் தூக்கு பாலத்தில் இருந்து சுமார் 7500 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடந்தது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரை, தப்பு முழங்க, மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நடந்தது. விஜயவர்த்தினி திருமண மகாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய கவர்னர் கைலாசநாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டார். அப்போது 750 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில், மாற்றுத்திறனாளிகளை பிரமிக்க வைக்கும் திறமையை கொண்டவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போதும், அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளிகளை தெய்வத்திறன் கொண்டவர்கள் என புகழ்வார். மாற்றுத்திறனாளிகளின் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு ஆகியவற்றில் தனித்திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர். பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் தங்க பதக்கம் வென்றுள்ளனர் என்பது பெருமைக்குரியது. மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது நிறைவை கோரிக்கைகளாக பரிசீலனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பேசினார். நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு கவர்னர் கைலாசநாதன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேசநலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி விஜயவர்த்தினி மகாலில் 750 பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜையை கவர்னர் மற்றும் அவரது மனைவி தொடக்கி வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் கவர்னர் கைலாசநாதன் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார். இறுதியாக மூலநாதர் கோயிலில் கவர்னர் கைலாசநாதன் குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் இந்தியா அமைப்பின் நிறுவனர் முன்னாள் IPS அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர்.